வணக்கம். இந்த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்க ஜாதகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை போக்குறதுக்காகவும் உங்க மனக்குழப்பத்திலேருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு கேள்வி உங்ககிட்ட. அஷ்டமத்த சனியால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்க நம்ம எந்த ஸ்தலத்துக்கு போகலாம்? தகட்டூர்னு ஒரு ஊர்மா, அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. இந்த தகட்டூர் என்ற ஊரில் இருக்கிற அந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த இடம் வந்து மல்லிகார்ஜுனர்னு ஒரு கோயிலில் இருக்குது. அந்த மல்லிகார்ஜுனர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய குருநாதரான காலபைரவருக்கு தனி சன்னிதானம் உண்டு. இந்த காலபைரவரை போயிட்டு யார் வணங்கினாலும் அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், எந்தவித சனியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த சனியுடைய பாதிப்பிலேருந்து பரிபூர்ண நிம்மதி கொடுக்குறார். அதில் வந்து பெரிய விசேஷம் என்னால் இவரை போயிட்டு வணங்கிட்டு அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரையும் வணங்கிட்டு வருவதனால் கண்டிப்பாக சனியால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அபூர்வமான ஸ்தலம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவர் வழிபாடு செய்வதன் மூலியமாக சனியால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது சனி திசை அவர்களுக்கு ஜனன காலத்திலே சனி திசை வருகின்ற சமயத்தில் கெடுதலாக வரும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வருவது, அந்த காலபைரவர் வழிபாடு செய்வதன் மூலியமாக சனியுடைய பாதிப்பிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். தொடர்ந்து பேசலாம் சார். நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ்வர்யா மேம். ஷெல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எங்க அக்கா கேட்கணும் சார். கிருஷ்ணபிரியா. சரி. மீ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். அக்காவாம்மா அவங்க? ஆமா சார். சரி. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். வயசுமா? 25 சார். சரி. கன்னி லக்னம். கன்னி லக்னம். சரிம்மா. திருமணம் எப்ப சார் ஆகும்? அதாவதுமா ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு சார் விட்டா. பட் கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்கு சார். என்ன பரிகாரம் சார் பண்ணணும்? இல்லைம்மா, அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்க திருமண அமைப்பில் தடையாக இருக்குதுன்னா கண்டிப்பாக குருவுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கும். குருவுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கிறனால வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வில்வத்தையும் கொடுத்து அம்பாளுக்கு குங்குமத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். தொடர்ச்சியாக எல்லா வேலைக்கிழமையும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவது மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதோடு கண்டிப்பாக வந்து இந்த குருதோஷம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று விபூதி அபிஷேகம் பசுனை கொடுத்து பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும், திருச்செந்தூருடைய முருகருடைய அலங்கார படத்தை வைத்து தினமும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தோஷங்கள் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. குரு காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். அதை டெய்லி 11 முறை வந்து ஜபிக்கிறது வந்து மொத்தமே 2 நிமிஷம் தான் ஆகும். அதை மனசார உட்காந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு டெய்லி ஜபிப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் உங்களுடைய சிஸ்டருடைய ஜாதகத்தில் இருக்கிற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். சேலம் மாவட்டத்திலிருந்து சங்கர் பேசுறேன் மேடம். ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க சங்கர். சார் 1ஆம் தேதி ஜூன் மாதம் பிறந்தேங்க. சரி. வருடம் வந்து 1974 சார். சரி. பிறந்த இடம் சேலம் மாவட்டம் சார். சரி. கன்னி ராசி சார் எனக்கு. சரி. சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரி. லக்னம் சார் கும்ப லக்னம் சார். சனி திசை நடக்குதா? ஆமாம் சார், சனி திசை. இப்போ வந்து புதன் புத்தி ஆரம்பிச்சு ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. சரி. என்ன வேணுங்க? அதான் உனக்கு பிரச்சனை ஒரு 3 பிரச்சனை தொடர்ந்து ஒரு 10 வருஷமா நீடிக்குதுங்க ஐயா. வீடு வந்து இந்த இடமாற்றம் செய்யலாமான்னு நினைக்கிறேங்க பூர்வீகத்தில். அது ஒண்ணுங்க. சரி. ஒரு 4 வருஷமா எனக்கு இந்த பொருளாதார ரீதியா வந்து வருமானம் இல்லைங்க ஐயா. சரி. தொழிலும் சரியா இல்லை. எனக்கு வீட்டில தான் சும்மா தாங்க ஏற்றுறேன். கும்பலக்கணமா நீங்க? ஆமாங்க ஐயா. கன்னிராசிங்க ஐயா. சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதங்க ஐயா. 3ஆவதுனா இந்த பாத பிரச்சனை வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை நீடிக்குதுங்க. அதுவும் சரி பண்ண முடியலைங்க. சரி. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க. இந்த அண்ணன் தம்பிகளுடைய சொத்து பிரச்சனைக்குன்னு ஒரு பரிகாரத்தை இந்த வாரத்தில் சொல்கிறத வந்து அந்த கோயிலுக்கு போகிறங்க. பட் ரெகுலராக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்புக்கு வந்து உங்களுடைய இப்போ நடக்கிற இந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குருவாயூர் சென்று குருவாயூரில் துலாபாரம் கொடுத்துட்டு கோயிலை மொத்தம் 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு பரிகாரமும் நிம்மதியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோட செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், ஒன்றுமே செய்யலைனாலும் அர்ச்சனை அல்லது பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதும் உத்தியோகத்தில் இருக்கிற அமைப்பில் நிவர்த்தி ஏற்படும்.
குருவாயூர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அற்புதமான பரிகாரம். முடிந்தால் குருவாயூரில் முதலாக போகின்ற சமயத்தில் எள்ளோ அல்லது நல்லெண்ணெயை கொடுப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் சோதனை நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரிங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 7/6/75 சார். சரி. பிறந்த நேரம் அம்மாவுக்கு மறந்துருச்சுங்க சார், தெரியாதுங்க சார். சரி. எனக்கு வந்து இன்ன வரைக்கும் வேலை வாய்ப்போ இல்லது குழந்தை பாக்கியமோ இல்லை சார். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லுங்க சார். ராசியெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இல்லைங்க சார், பிறந்த நேரம் தெரியாது சார். ருதுஜாதப்படி மேசராசி, திருத்திக நட்சத்திரம், தனுசு லக்கணம்னு சொன்னாங்க சார். சரி சரி. நேரம் இல்லைனாலும் ராசி தெரிஞ்சிருக்கலாம். ராசி பார்த்துக்குங்க அடுத்த வாட்டி பண்ணுறச்ச. உங்களுடைய அமைப்பில் வந்துமா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாதிப்புகள் எல்லாமே இருப்பதற்கு நீங்கள் ரெகுலராக வந்து பழனி முருகர் இடத்தில் சரணாகதி அடைவதும், பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபமேற்றி வழிபாடு செய்வதும், பழனி முருகர் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்து 9 பிரசாதங்களை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகப்படுத்திட்டு பக்தர்களுக்கு விநியோகம் கொடுத்துட்டு அந்த கோயிலே இருக்கிற அபிஷேக விபூதியை வாங்கி தினமும் அடி வயிற்றில் தடவி கொண்டு வருவதும், செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்துக்கு சென்றுவிட்டு அபிஷேக பொருள்களை கொடுத்து விட்டு வருவதும், செவ்வாய்க்கிழமையில் அசைவத்தை சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்து கொள்வதும், இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், செவ்வாய்க்கிழமையில் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், முருகர் காயத்ரின்னு இருக்கும் 2 லைன் மந்திரம் தான், அதை 11 முறை தினமும் ஜபிப்பதும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுத்தி தரும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் சோதனை நேரம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பசுபதி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், எங்க பையனுக்காக பாக்குறோம் சார். சொல்லுங்கம்மா. கும்பராசி, புரட்டாதி 1ஆம் பாதம், மேச லக்னம் சார். சரி. வயசுமா? வயசு 32 சார். சரி. இப்போ 4 வருஷம் முன்னாடி வெளிநாட்டுல இருந்தா நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்தான் சார். இப்போ ஒரு 4 வருஷமா எதுவும் ஒரு தொழில் பண்ணா அதுவும் சரியா வரல, வேலையும் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. வெளிநாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார் அவன். சரி. இப்போ புதன் தசை ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு? ஆமா, இன்னும் ஆரம்பிக்கல சார். சனி தசை முடிகிற கடைசியில இருக்கு. சரி 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 சரி. சனி திசையில குரு புத்தியில இருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அதான் அவனுக்கு வேலைக்கு தான் சொல்லுங்க சார். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வீட்டுல கொஞ்சம் தொழில் பண்ணி ரொம்ப கடன் ஆயிருச்சு. அவர் எங்க இருக்கீங்கம்மா? நாங்க இங்கதான் சார், சென்னையில தான் சார். சென்னையில இருக்கீங்கன்னா அவர் அடிக்கடிக்கு காலஸ்திரிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அந்த குங்குமத்தை பத்திரமா எடுத்துன்னு வந்து டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்க. காலஸ்திரியுடைய படத்தை வாங்கிட்டு வந்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்க. வெள்ளை கலர் பால்கோவா என்ற ஸ்வீட்ஸ் வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு எப்பொழுதும் காலஸ்திரியை அடிக்கடிக்கு எப்பப்போ முடியுதோ போயிட்டு வர்றதுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அதோட ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் 9 முறை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு கோளர் பதிகம் படிக்க அவருக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டாலும் படிப்படியாக தான் சரி பண்ணோம். கோச்சார ரீதியாக இப்பொழுது நடைபெறுகின்ற அமைப்புகளில் 2017 வரைக்கும் சிறு தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு வெள்ளிக்கிழமையில் 9 முறை வந்து கோளர் பதிகத்தை சிவன் கோயிலில் படிப்பதும், தினமும் வீட்டில் வந்து கோளர் பதிகத்தை படித்து கொண்டு வருவதும், காலஸ்திரி படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்வதும் விசேஷமான பரிகாரமாக ஜாதக ரீதியாக காட்டப்படக்கூடிய அமைப்பு. இதோட வந்து சனிக்கிழமை உணவு தானம் அவர் பேரை சொல்லி மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது கொடுக்க இந்த உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நிவர்த்தி திருப்பி மீண்டும் நல்ல அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தருமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் சோதனை நேரம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் வந்து தாமரத்துல பேசுறேங்க. பையனுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 11/3/19, சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், கடக லக்னம். பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? கடக லக்னம், சிம்ம ராசி, என்னம்மா உத்திர நட்சத்திரமா? 1ஆம் பாதம் சார். ஹலோ, 1ஆம் பாதத்துலையா? சரிங்கம்மா. கடக லக்னமாம்மா அவரு? கடக லக்னம் சார், சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம். சரி. அதாவதுமா ஒன்று சொல்லுங்கம்மா. அவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் சிரமம் பார்க்காம திருநள்ளாருக்கு போயிட்டு திருநள்ளாறில் முதல்ல நல தீர்த்தத்தில் முடிஞ்சு அங்கே கணபதி கோயிலில் வந்து சிதற்காயை வெடித்துட்டு பிறகு வந்து தர்பானேஸ்வரரை போயிட்டு வணங்கிட்டு தர்பானேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற திருநள்ளாறில் இருக்கிற சனி பகவானை வழிபாடு செய்துட்டு வந்துட்டாவே
பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷமும் ஏற்படும். அதோட சனிக்கிழமை ரெகுலராக பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கிற கோயிலுக்கு 9 வாரம் ரெகுலராக போயிட்டு வந்தாவே அவர் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். முதலில் செல்ல வேண்டியது திருநள்ளாறு நலத்தீர்த்தம் கணபதிக்கு சிதற்காய், பிறகு தர்பானேஸ்வரருக்கு வந்து வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோடு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து வீட்டில் பயபக்தியுடன் வைத்து கொண்டு வருவதனால் அவருக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. இதை செய்வதன் மூலியமாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்ங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் நேம் சங்கீதா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், என்னோட தங்கச்சிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 17/11/1988. சரி. கும்பராசி, அவிட்டன் நட்சத்திரம், கன்னி லக்கினம். சரி. ஸோ அவங்க வந்து நிறைய காலஸ்திரி, திருநள்ளாறு நிறைய கோயிலுக்கு போயிட்டாங்க சார். சொன்ன எல்லாமே பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் திருமணம் நடைபெறல சார். வயசு என்னம்மா? வயசு 27. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? அவிட்டம் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் எங்கே இருக்குதுன்னாங்க அவங்களுக்கு? என்னங்க? செவ்வாய் எங்கே இருக்குன்னு சொன்னாங்கம்மா ஜோதிடத்தில்? இருக்கு. செவ்வாய் 7. செவ்வாய் 7ல் இருக்கு. சரி சரி சரி. செவ்வாய் 7ல் இருந்தால் மட்டும் தோஷம்னு கிடையாதுமா. ஓகே. அந்த குரு வந்து எங்கே இருக்காரு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது மாதிரி வந்து நீங்களே செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டு வர்றது கொஞ்சம் தப்பான விஷயம். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா செவ்வாய் தோஷம் என்பதை விட அதனுடைய நிவர்த்திகள் நிறைய இருக்குது. அதை நிறைய விஷயத்தை சூட்சமத்தெல்லாம் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் அவங்களுடைய அமைப்புக்கு கண்டிப்பாக எந்த பரிகாரம் பண்ணுறதோட வெறும் செவ்வாய் பரிகாரமே பண்ணாமல் தென்குடி திட்டை என்று சொல்வார்கள். தஞ்சாவூரில் தென்குடி திட்டை. அந்த தென்குடி திட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுரு, அதாவது நவகிரகத்தில் உள்ள குருவாக அங்கே ராஜகுருவாக இருக்கிறார். அந்த தென்குடி திட்டைக்கு போயிட்டு பசுனையால் தீபம் ஏற்றிட்டு தென்குடி திட்டை பகவானுக்கு, அந்த குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவதுடன் அபிஷேக விபூதியை வாங்கின்னு வந்து நல்ல விபூதியோடு வைத்து கொண்டு தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக தென்குடி திட்டையுடைய ராஜகுரு படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே இவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் பயபக்தியோடு படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷத்துக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுமித்ரா. செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. என் பேர் சுமித்ரா சார். சரிங்கம்மா, சொல்லுங்க. 1 இயரா அலைன்ஸ் பார்க்குறோம். சரி. கடன்கள் வந்துட்டே இருக்கு. ராசி எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பேர் சுமித்ரா. ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம். வயசு என்னம்மா? 25. 25. சரி. அதாவது அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி இல்லைங்களா? கடக லக்னம். ஆமா. சரி. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? இங்க சென்னையில தான் இருக்கேன் சார். சென்னையில் தானே இருக்கீங்க? சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க? இங்க மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்துலேருந்து சென்னையில் வந்து கபாலீஸ்வரர் கோயில்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ நாளைக்கு கூட கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த கோயிலில் வந்து சனிக்கிழமை ரெகுலராக எல்லா வாரமும் சனிக்கிழமை 9 வாரம் போயிட்டு கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குன்னு தனி சன்னிதானம் இருக்கும். அந்த சனி பகவான் தனி சன்னிதானத்தில் 9 முறை சுற்றிட்டு வலம் வந்து கொடிமரம் 9 முறை வலம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு சனிக்கிழமை அந்த சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் 3 நரசிம்மர்களை தரிசனம் செய்யணும். அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மரை முதலாவதாகவும், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்பம் நரசிம்மரை 2வதாகவும், அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை போகின்ற வழியில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரை 3வதாகவும், ஒரே நாளில் ஒரே நேர்கோடியில் உள்ள 3 நரசிம்மரையும் தரிசனம் செய்வது மூலியமாக இந்த திருமணத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம், நான் ஹேமா பேசுறேன் மேடம், தேவக்கோட்டையில இருந்து. செல்வி சார் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார், என்னோட ராசி மீன ராசி, லக்னம் வந்து துலா லக்னம், டேட் ஆஃப் பர்த் வந்து 16/12/91, ரேவதி நட்சத்திரம்னா. இப்போ ஜாப் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு சார். இப்போ ஜாயின் பண்ணி 1 இயர் கழிச்சது வந்து ஒரே உடம்பு சரியில்லாமே வந்துட்டு இருக்கு ஃப்ரீக்வெண்டா. சரி, அதுக்காக கேட்கலாம்னு கால் பண்ணேன் சார். எங்க இருக்கீங்கம்மா?
தேவக்கோட்டையில சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் சிரமம் பார்க்காமம்மா வருஷத்துக்கு 2 தடவையாவது திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போகிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திருவெண்காடு புதஸ்தலத்தில் போயிட்டு நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணி, சிவனை வழிபாடு பண்ணி, அம்பாளை வழிபாடு பண்ணிவிட்டு அகோரமூர்த்தின்னு இருப்பார் அங்கே. அந்த அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுவதும், முடிந்தால் அகோரமூர்த்திக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்வதும், அதன் பிறகு புதனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த புதன் சன்னிதானத்தில் போயிட்டு வழிபாடு செய்வதும், முடிந்தால் அந்த 3 குளம் இருக்கும், அந்த 3 குளத்தில் முடிந்தால் குளித்து விட்டு செய்வது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த தேகாரிக்க குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். திருவெண்காடை சரணாகதி அடைவதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான தேக உபத்திரங்களும் தீர்வதற்குண்டான அற்புதமான ஸ்தலம் தான் அந்த திருவெண்காடு புதஸ்தலம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பழக்கப்படுத்திக்கங்க. எப்பப்போ நிம்மதி இல்லையோ அப்பப்போ உடனடியாக கிளம்பி போயிட்டு இந்த கோயிலில் சரணாகதி அடைவதும், முடிந்தால் இந்த கோயிலுடைய அம்பாள் படத்தை வைத்து கொண்டு வழிபாடு செய்வதும், புதன்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், புதன்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வருவது பெரிய அளவுக்கு சிறப்பை தருமா. நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்னோட பேர் ரத்னகுமார், விருதுநகர்ல இருந்து பேசுறேன். உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே மேடம், சொல்லுங்க சார். சார் வணக்கம். என்னோட பேர் ரத்னகுமார் சார். சரி. ராசி வந்து மீன ராசி. சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம், கடக லக்னம். வயசு சார் 39 சார். 25/10/1977. சரி, சொல்லுங்க சார். என்னோட தொழில் வந்து நான் சொந்த தொழில் வச்சிருந்தேன் சார். இப்போ அது பெருத்து நஷ்டம் ஏற்பட்டு எடுத்துட்டேன். சரி. தொட்டதெல்லாம் போறாம நஷ்டமாவே இருக்கு. அது ஒரு ஜோசியத்தை பார்க்க போகும்போதுல சுக்கிரதசை உங்களுக்கு இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எந்த விதத்திலுமே எதுவுமே இல்லைங்க. சுக்கிரதசைக்கும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு இருந்தால் தான் இந்த அமைப்பு இருக்கும். சுக்கிரதசைக்கும் செவ்வாய் கெடுதலுக்கும் இது அமைப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெகுலராக போகிற பழக்கத்துக்கு ஏற்படுத்திடுங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வைத்தியநாத சுவாமியை மட்டும் கும்பிடுறதெல்லாம் அம்பாளையும் கும்பிட்டுட்டு அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்துட்டு வருவதும், அந்த அங்காரகனுடைய அபிஷேக விபூதி தினமும் நல்ல விபூதியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு வைத்து கொண்டு வருவதும், செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், முடிந்த அளவுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு வர வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷமும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு இருக்கின்ற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் செவ்வாய் ஓரையில் உணவு தானம் கொடுப்பதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. முருகரை சரணாகதி அடைவதும், முருகர் காயத்ரி ஜபிப்பதும் பெரிய அளவுக்கு பரிகாரமாக காணப்படுவதனால் ரெகுலராக செவ்வாய்க்கிழமையில் அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கொள்வதும், முடிந்த அளவுக்கு பல வகைகள் எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் எப்பேற்பட்ட தோஷத்திலையும் உங்களுக்கு இருக்கிற இந்த தொழில் அமைப்பை விருத்திப்படுத்துவதற்குண்டான பரிகாரம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சேஷராஜகுமாரன். ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். பையன் பேர் சேஷராஜகுமாரன். கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். வயசு வந்து 19 வயசு. சரி. அவன் வந்து படிப்புல கொஞ்சம் அரியர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான் சார். லக்னம் தெரியாதாம்மா? லக்னம் தெரியாது சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. படிப்புல அரியர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான். நல்லபடியா படிச்சுட்டு வருவானா, வெளிநாடு போவானா, வேலைக்கு போவானா, குடும்பத்துல கொஞ்சம் பண கஷ்டம். எங்க இருக்கீங்கம்மா? எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில தான் சார் இருக்கோம். சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா. எங்க இருக்கீங்க சென்னையில? சென்னையில கொளத்தூர்ல இருக்கோம். ரெட்டேரியில தானே இருக்கீங்க? சிரமம் பார்க்காம பையனை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு கூட்டிட்டு வாங்க. குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு வந்துட்டு 9 வாரம் தொடர்ச்சியாக குருவாயூரப்பனை 5 முறை வலம் வர சொல்லுங்கள். முடிந்தால் ஒரு வாரம் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ குருவாயூரப்பனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெய் தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். குருவாயூர் கிருஷ்ணர் படத்துக்கு தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்புறதுக்கு முன்னாடி, அவர் காலேஜ் படிக்கிறாருன்றனால காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். நாராயணியம்னு ஒரு கேசட் கிடைக்கும், அதை டெய்லி போட்டுட்டு வர சொல்லுங்கள். இது ரெகுலராக பண்ண அந்த பையனுடைய லைஃப்பில் பெரிய அளவுக்கு மாறுதல் இருக்கும். ரெட்டேரியிலேருந்து சென்னை மகாலிங்கபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பரிகாரம். இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு வெளிதூர் போயிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, இதை ரெகுலராக பண்ணாவே நிறைய விஷயங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், நம்ம தொடர்ந்து பேசலாதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
இந்த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், மற்றொரு கேள்வி என்னன்னா, அண்ணன் தம்பிங்களுக்கு இடையே வந்து சொத்து பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்கும். அது நீங்கிறதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகலாம்? ராமநாதபுரத்துலமா வழிவிடும் முருகன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, திருக்கோயில், பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகனும் ஒன்றாக காட்சியளிப்பார். இந்த கோயிலில் வந்து அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக கோர்ட்டு வாசல் படிக்கட்டு வெட்டு குத்தெல்லாம் பண்ணவங்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு முருகரையும் விநாயகரும் தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரார்த்திட்டு போனாவே கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனையும் தீரும் என்பது ஐதீகம். ஏனென்றால் முருகரும் விநாயகரும் ஒன்றாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கோயில் தான் வழிவிடும் முருகன் கோயில், ராமநாதபுரத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்கு வந்தால் கோர்ட்டு வரைக்கும் போன வந்து அண்ணன் தம்பி சொத்து தகராறு கூட தீர்ந்து சுமூகமாகும் என்பது அதாவது சாஸ்திரத்தினுடைய விதி. அதனால் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு மனதார பிரார்த்தனை செய்துட்டு போயிட்டு வாங்க. வழிவிடும் முருகன் கோயில் ராமநாதபுரத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள சொத்து தகராறு அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்வது கண்டிப்பாக உறுதியாக காணப்படும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், சௌமியா, திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. சௌமியா, கும்பராசி. சரி. பூரட்டாதி நட்சத்திரம். சரி. துலா லக்னம் சார். சரி. வயசுமா? 22. சரி. சனி திசையில் நடக்குது, சொல்லுங்க. எனக்கு ஜாப் எதுவும் செட் ஆகலைங்க சார். சரி. என்னோட மேரேஜ் எப்படி அமையும்? சரி. அது 2 கேள்விக்கும் பதில் வேணும். துலா லக்னம் தானம்மா நீங்கள்? துலா லக்னம். சரி. செவ்வாய் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அமைப்பில் வந்து மேரேஜில் வந்து நீங்கள் ஏதாவது குழப்பம் பண்ணிக்கலான்னு இருக்கிற அமைப்பு. அதனால் ரெகுலராக வந்து திருமண அமைப்பில் நன்றாக அற்புதமாக இருப்பதற்கு துர்க்கை வழிபாடை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகாலத்தில் தான் போகணுன்னு கிடையாது. ரெகுலராக துர்க்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவதும் விளக்கு போடுவதும் பசுனையால் தீபம் ஏற்றுவதும் முடிந்தால் குங்கும அர்ச்சனை செய்வதும் சிறப்பான அமைப்பையும் திருமண அமைப்பில் இருக்கிற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அடுத்ததாக ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் வந்து மன கஷ்டங்களோ உத்தியோகம் கிடைக்காமல் இருப்பதோ கிடைத்த உத்தியோகம் சரியில்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திங்களூருக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை தினமும் வைத்து கொண்டு வாங்க. அதோட குரு காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பு வலுப்பெறுவதனால் நிம்மதியான உத்தியோக பிராப்தமும் கிடைப்பதும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு திருமணத்தில் இருக்கின்ற தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹேமா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க ஏமாம்மா. ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். கேளுங்கம்மா. அவர் ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், விருச்சக லக்னம். சரி. மேஷ லக்னம், ரோகிணி நட்சத்திரம். சொல்லுங்க. ரிஷப ராசி தெரியுது, சொல்லுங்கம்மா. அவருக்கு தொழில கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க. வயசு என்னம்மா? 47 முடிஞ்சு 48. சரி. சனி தசை வந்துடுச்சு இல்லைங்களா? சனி திசை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். இப்ப குரு தசை ராகு புத்தி. குரு தசையில ராகு புத்தி ஃபினிஷிங்ல இருக்கு. ஆமா ஆமா. சரி, சொல்லுங்க. அதான் சார், லாஸ் ஆயிடுச்சு இப்ப பிசினஸ்ல. இப்போ தொழில்ல இன்னும் கொஞ்சம் அந்த நஷ்டம் வராம எப்படி அது மேல மறுபடியும் வர்றது, பரிகாரம் என்ன சார்? கண்டிப்பாக வந்து அவரை வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சரணாகதி அடைய சொல்லிடுங்கம்மா. ரெகுலராக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். பசுனை கொடுத்துட்டு 2 சன்னிதானத்துலையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட சொல்லுங்கள். கோயிலே பிரசாத கடையில் விற்கிற ஏதான ஒரு இனிப்பு வகையில் 23 இல்லை 32 41 என்ற 5 எண்ணிக்கையில் வர மாதிரி வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். கோளர் பதிகத்தை பொற்றாமரை குளத்தில் உட்காந்து 11 முறை ஜபிக்கிறது சமயத்தில் செல்ஃபோன் பேசுகிறதோ மற்றவங்களோட பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு பொறுமையுடன் அந்த கோளர் பதிகத்தை கோளர் திருப்பதிகத்தை பயபக்தியுடன் படிப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். அதோட புதன்கிழமை ரெகுலராக யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதை மட்டும் பண்ணாமல் அவருக்கு இப்போ வரக்கூடிய அமைப்புக்கு இந்த அமைப்புடைய இந்த தொழில் அமைப்புக்கு எல்லாமே விசேஷம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய
பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருவதும், வருடத்துக்கு 2 முறை வந்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும், தொழில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதும், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலியமாக கடன் அமைப்பு பரிபூர்ணமாக குறைவதும், அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 54வது பாடல் என்று சொல்லக்கூடிய இல்லாமை சொல்லின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை ஜபிப்பதன் மூலியமாக கண்டிப்பாக கடனுடைய வீரியங்கள் கட்டுக்குள் வருமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் என் பையனுக்காண்டி கேட்கணுங்க. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களே கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், என் பையன் பிரகாஷ் சார். அவன் பிறந்தது 25/5/1988. சரி. உத்திர நட்சத்திரம், கன்னிராசி, துலா லக்னம் சார். சரி, சொல்லுங்க. வேலையே சரியா கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு போக மாட்டேன். 27 வயசு ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எந்த வேலைக்கு போனாலும் அவர் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார் சார். அவருடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் மறைஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவர் தான் தோன்றித்தனமாக இருப்பதற்குண்டான அமைப்பு தான் இருக்கும். வீடு பக்கத்திலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை சோமவாரத்தில் மாலை 6 மணிக்கு மேலே போயிட்டு அவரை வந்து சிவனுக்கு வில்வத்தை கொடுத்து அபிஷேக பொருளாக கங்கா ஜலத்தை வாங்கி வைத்து வாரம் கொடுப்பது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு சிவஸ்துதி என்று சொல்லக்கூடிய பாடலை தினமும் வீட்டில் ஒலிப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு எங்கே இருந்தாலும் திருவண்ணாமலைக்காவது அடிக்கடிக்கு போயிட்டு வருவதும், ரெகுலராக திங்கட்கிழமை அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், இரவில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், அசைவம் சாப்பிட்றது இருந்தால் தவிர்த்து கொள்வதும், சிவஸ்துதியை தினமும் கேட்பதும், சிவனை சரணாகதி அடைவது மூலியமாக சந்திரனுடைய அந்த விரயங்கள் வந்து தீர்க்கப்பட்டு பெரிய அளவுக்கு அனுகூலமும், உத்தியோகத்தில் நாட்டம் கொள்வதும், தொழில் அமைப்பு செய்தாலும் அது விருத்தி ஆவதற்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். ஏக வில்வமே சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். ஸோ சிவனுக்கு வில்வத்தை கொடுப்பதும் அபிஷேக பொருளை கொடுப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷமாக சோமவாரத்தில் கண்டிப்பாக சிவனை தரிசிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். சிவனேசன், கோயம்புத்தூர்ந்து பேசுறேன் மேடம். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரங்க, சொல்லுங்க. சார், என் பேர் சிவனேசன். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். சரி. வயசுங்க? லக்னம் தெரியுமா? லக்னம் வந்து மேஷ லக்னம் சார். சரி, சொல்லுங்க. வயசு வந்து 30 86ல பிறந்த டிசம்பர் மாசம். சரி. புனர்பூசம் தானே நீங்க? ஆமா சார். சரி. சார், இப்போ நான் வந்து தொழில் ஒரு 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி. தொழில ஒரு முன்னேற்றமே எதுவும் இல்ல. இரும்பு சம்பந்தமா தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி. இப்போ எனக்கு சொந்த ஊரானது தூத்துக்குடி. இப்போ இடம் மாற்றமே நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். சரி. இன்னும் வந்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பும் வரல. சரி. தொழில் செஞ்ச தொழில் நஷ்டத்துல இருக்கு. கடனும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரி. மற்றபடி இப்ப வேற எதுவும் தொழில் மாற்றங்கள் எதுவும் உண்டா, இல்ல இதே தொழில பாக்கலாங்களா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. உங்களுக்கு அமைப்புக்கு சார் இப்ப நடக்கிற இந்த திசை வந்து புதன் திசை ஓடுதா உங்களுக்கு? ஆமா சார், புதன் திசை ஓடிட்டு. உங்க அமைப்புல வந்து அது வந்து சத்ரு ரோக திசைக்கு உண்டான அமைப்பு என்பதனால இந்த கடன் அமைப்புக்கு உண்டான அமைப்பை அதிகரித்துக்கலாம். ரெகுலராக வந்து இந்த அமைப்புக்கு வந்து நீங்க வந்து சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக புதன்கிழமை பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும், தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு இந்த கடன் சுமையும் குறைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குச்சனூர் என்று சொல்லுவாங்க தேனி மாவட்டத்தில். குச்சனூரில் சனி பகவான் சன்னிதானம் இருக்கும். அந்த குச்சனூர் சனி பகவான் சன்னிதானத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவதும், முடிந்தால் அபிஷேகம் பண்ணுவதும், அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். சிரமம் பார்க்காமல் குருவாயூரப்பனுக்கு சென்று துலாவாரம் கொடுக்க இந்த கடன் அமைப்பெல்லாம் நீங்கி மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். முடிந்தால் முதல் வாட்டி துலாபாரம் கொடுப்பது வெண்ணெய் துலாபாரம் கொடுங்கள். பெரிய அளவுக்கு மெராக்கல் என்று சொல்வார்களே, அதுபோல் அதிசயமெல்லாம் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. புதன்கிழமை அசைவித்து தவிர்ப்பதும் சனிக்கிழமை அசைவித்து தவிர்ப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சிந்து சார், நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே சார். சார் நமஸ்காரம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க அண்ணனுக்காக கேட்கணும் சார். சரி. எங்க அண்ணன் பேர் விக்னேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த் 12/9/91. சரி. துலாம் ராசி, கன்னி லக்னம், வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கு பிறந்தாங்க சார். நட்சத்திரமா? நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சரி, சொல்லுங்க. வேலை, வீடு, கல்யாணம் 3 பத்தி கேட்கணும் சார். சரி. அதாவதுமா அவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து
நல்ல அமைப்புக்கு அனுகூலங்கள் தருவதற்கு அவர் சென்னை, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நங்கநல்லூர்லையா இருக்கீங்க? ஹலோ, ஆமாம் சார், நங்கநல்லூர்ல இருக்கோம் சார். அங்கேயே குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் ரெகுலராக புதன்கிழமை போயிட்டு அவர் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். குருவாயூரப்பனை சரணாகதி அடைய சொல்லுங்கள். குருவாயூரப்பனை பிடித்து கொண்டு புதன்கிழமை முடிந்தால் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு சென்று 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் பணம் கட்டி விநியோகம் பண்ண உத்தியோக பிராப்தம் மிக அற்புதமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவது, 6 மாதத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது குடும்ப நிம்மதியும் குடும்பத்தில் நல்ல அமைப்பும் நல்ல துணை கிடைப்பதற்குண்டான அனுகூலமும், அங்கே இருக்கிற ஆலங்குடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், முடிந்தால் வருடத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும், தொழில் அமைப்பிலும் அதாவது திருமண அமைப்பிலும், அதாவது வீடு அமைப்பு மாற்றங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஆலங்குடி குருஸ்தலம் என்பது பிரசித்தி. குருவாயூரப்பனை சரணாகதி அடைவது, உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு புதன்கிழமையில் ரெகுலராக சென்றுவிட்டு வருவது மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அதாவது நம்மளுடைய கண்டங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை தருவது வந்து குருவாயூரப்பன் வழிபாடு புதன்கிழமை. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மாலதி. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க மாலதி அம்மா. என் ஹஸ்பண்ட் கார்டு கேட்கணும் சார். கேளுங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரி. லக்னம்? கும்ப லக்னம் சார். வயசு? வயசு 49. சரி, சொல்லுங்க. அவருக்கு வர வேண்டிய பாக்கி எல்லாம் கொஞ்சம் வராம இருக்கு சார். பிசினஸ் எல்லாமே கொஞ்சம் இதா இருக்குது. சரி. அதாவது அவருக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த ராகு தசை தானம்மா நடக்குது? சரியா தெரியல சார். சரி, பரவாயில்ல. அவருக்கு வந்து இப்போ என்ன எல்லாமே வந்து வர வேண்டிய பணங்கள் வரலையா அவருக்கு? ஆமா சார். சரி, எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க சென்னையில தான் சார். சென்னையில் எங்க இருக்கீங்கம்மா? மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்தில் இருக்கீங்களா? அவரை ரெகுலராக சிரமம் பார்க்காம சிங்கப்பெருமாள் கோயில் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? சிங்கப்பெருமாள் கோயில் வண்டலூர் தானோன்னு சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்து யோக நரசிம்மர் இருப்பார். அந்த யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் தரும். முடிந்தால் திங்கக்கிழமை போய் தரிசனம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மாதத்துக்கு ஒரு திங்கக்கிழமை பானகம் என்று சொல்வார்கள். அந்த பானகத்துக்கு பணம் கட்டிட்டு விநியோகம் பண்ணுவதும் விசேஷமாக அமைப்பை ஏற்படுத்தி தரும். 9 வாரம் தொடர்ச்சியாக செல்வதும், அதற்கு பிறகு மாதம் ஒரு திங்கக்கிழமை சென்று விட்டு வருவதும் அவருக்கு வரவேண்டிய பண அமைப்புகளுடைய அமைப்பெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்பட்டு கையில் கிடைக்கப் பெறுவதற்கு உண்டான உத்தமமான பரிகாரம். இதை செய்ய சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன் மேடம். செல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னோட பேர் பரமேஸ்வரி சார். சரி. எனக்கு வந்து வயசு 33 ஆகுது சார். சரி. எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. சரி. அதை பத்தி தான் சார் கேட்கணும். சொல்லுங்க. என்னோட ராசி வந்து கடகராசி, பூச நட்சத்திரம். கடகராசி, பூச நட்சத்திரம், ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். சரிங்கம்மா, சொல்லுங்க. வயசு வந்து 33 ஆகுது சார். சரி, சொல்லுங்க. இது வந்து இப்போ கடகராசிமா, இது ரிஷப லக்னம் இல்லையா? நீங்க ஆமா. எங்க இருக்கீங்கம்மா? திருநெல்வேலியில இருக்கேன் சார். திருநெல்வேலி இருக்கீங்க. அங்க பக்கத்திலே வீடு பக்கத்திலே முருகன் கோயில் இருக்கும் இல்லையா? ஆமா சார், இருக்கு சார். செவ்வாய்க்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு வாங்கம்மா. 9வது வாரத்துக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒரு முழு அபிஷேகம் முருகருக்கு பண்ணிடுங்க. பெரிய அளவுக்கு விசேஷமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் தொடர்ச்சியாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை பழனி முருகர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதுடன் கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலே 9 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து முடிந்தால் விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் நெஞ்சில் வைத்து கொண்டு வருவது, பழனி முருகருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு திருமணம் முடிந்த பிறகு ஏதாவது உங்களால் முடிந்த கைங்கரியத்தையோ கோயிலுக்கோ அல்லது கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திலோ பங்கு பெறுறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய திருமணத்தில் உள்ள தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கொள்வதும், அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அவாய்ட் பண்ணுவதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும், முடிந்தால் செவ்வாய்க்கிழமை யாருக்காவது ஒரு உணவு தானம் கண்டிப்பாக கஷ்டப்படுறவர்களாக பார்த்து தேடி போய் கொடுப்பது உங்களுக்கு இருக்கின்ற ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், சீனிவாசன். சீனிவாசன். செல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம்.
சார் உங்கள் டிவியை சவுண்டு கம்மி பண்ணால் தானே நாங்கள் பேசுறது கேட்க முடியும். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன் சார். சரி. அதாவது வயசு 8/11/1973 சார். சரி. நான் டிரைவர் தொழில் செய்கிறேன். சரி. ஒரு 6 மாசமாவே எனக்கு வந்து சுத்தமா வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். சரி. ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. லக்னம் தெரியல சார் எனக்கு. சரி. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. 43 வயசு ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? ஆமா சார். 43 நடக்குது சார். சரி. உங்களுக்கு வந்து உத்தியோகத்துல பிரச்சனையா இருக்கு. எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவட்டூர்ல இருக்கேன் சார். திருவட்டூர், சென்னை. சென்னையில தான் இருக்கீங்க, திருவட்டூர்ல இல்லையா? ஆமா சார். சரி. சென்னையில மயிலாப்பூர் தெரியும் இல்லையா? தெரியும் சார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. சரிங்க சார். வெள்ளீஸ்வரர் நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளீஸ்வரர் சுக்கிரன் வழிபட்ட சுரர் வெள்ளீஸ்வரர். அவர் சுக்கிரன் வழிபட்ட சிவன் ஆலயம் தான் அந்த வெள்ளீஸ்வரர். இந்த கோயிலுக்கு 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அங்கே வந்து சூலினி துர்கா, வாராகி, பைரவரெல்லாம் இருப்பாங்க. அந்த அம்பாளை வழிபாடு செய்வது வந்து பெரிய அளவுக்கு பிரித்திங்கரா இருப்பாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம். உங்கள் ராசி லக்னத்திற்கு உங்களுடைய ஜாதகத்திற்கு இதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அரிசி இல்லாத உணவு இரவில் எடுத்துக்கோங்க. அசைவம் சாப்பிட்றதா தவிர்த்துருக்குங்க. தொடர்ச்சியாக 9 வாரம் வந்துட்டு பிறகு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக வர பாருங்க. பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் தரக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வெள்ளீஸ்வரர். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. இந்த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இந்த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் உங்ககிட்ட மற்றொரு கேள்வி. மன துன்பங்கள் வந்து அடியோடு நீங்க எந்த கோயிலுக்கு சென்று வழிபடலாம்? அதாவதுமா திருவேல்கைன்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். இங்கே வந்து அழகிய சிங்கர்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார்க்குன்னு தனி சன்னிதானம் உண்டு. இந்த அழகிய சிங்கர் பெருமாளுக்கு வந்து வழிபாடு செய்வதும் பிரார்த்தனை நிறைவேறுவதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து அதாவது திருமஞ்சனம் செய்துட்டு வஸ்திரம் சாத்துவது வந்து பெரிய அளவுக்கு சிறப்பையும் மனத்துன்பங்கள் எப்பேற்பட்ட மனத்துன்பங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு தான் அழகிய சிங்கர் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவேல்கை என்ற இடத்தில் உள்ளது. இந்த 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு எப்பேற்பட்ட மன கஷ்டங்கள் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாள் தாயாருக்கு வந்து திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்திவிட்டு வேண்டுதல் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறைகளை தீர்ப்பதற்காக அருள்பாலிக்கக்கூடிய இடம்தான் அந்த அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய திருவேல்கையில் உள்ள காஞ்சி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் சன்னிதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி மேடம். செல்வி சார் இருக்காங்க. உங்க சந்தேகங்களே கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. சார் எங்க பையன் வேலை விஷயமா கேட்கணும் சார். கேளுங்கம்மா. 28/8/1989 சார் டேட் ஆஃப் பர்த். சரி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம், கடகராசி, கும்பலக்னம் சார். சரி. பிஏ படிச்சிருக்கான் சார். எனக்கு எந்த வேலையுமே செட் ஆகல சார். சரி. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? திருப்பத்தூர் சார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர். திருப்பத்தூர்ல தானம்மா இருக்கீங்க? ஆமா சார். அங்க திருப்பத்தூர்ல தான் பள்ளிக்கொண்டான்னு இருக்குல்லம்மா? சார். அந்த வெள்ளூர்ல அந்த பள்ளிக்கொண்டான் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலரா வந்து அவரை வந்து சிரமம் பார்க்காம 9 வாரம் தொடர்ச்சியாக சென்று விட்டு பள்ளிக்கொண்டா பெருமாளை வழிபாடு பண்ண சொல்லுங்க. முடிஞ்சா தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. தாமரை மலர்கள்ல 6 என்ற எண்ணிக்கையில் வர மாதிரி கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையில இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உங்க குழந்தை பேரு நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் கேட்க சொல்லுங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாமா. நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். எழிலரசி சென்னையில இருந்து பேசுறேன். செல்வி சார் இருக்காங்க. உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க எழிலரசி. சார் என்னோட சிஸ்டருக்காக கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்கம்மா. அவங்க கன்னி ராசி, ரிஷப லக்னம்.
சரி 4/3/1980 பிறந்திருக்கா. சரி, நான் 36 வயசு ஆகுது. ஆமாங்க. கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை பாக்கியம் உண்டாகல. அதுக்கு பரிகாரம் என்ன சார்? என்ன சொன்னீங்கம்மா? கன்னி ராசி, ரிஷப லக்னமா? ஆமாங்க. நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம். சரிங்கம்மா. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? சென்னை போரூர்ல. அவங்க எங்க இருக்காங்கம்மா? அவங்க தான் போரூர்ல இருக்காங்க. சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்லம்மா, ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டிட்டு சொல்லுங்கள். அந்த சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக போயிட்டு வர சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குருவாயூருக்கு போயிட்டு மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை துலாபாரம் கொடுத்துட்டு குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் அபிஷேக எண்ணெய்னு கிடைக்கும். அந்த அபிஷேக எண்ணெய் கேரளாவில் போயிட்டு வாங்கிட்டு அதை தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அந்த சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை பண்ணுற மாதிரி அதே கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு பால் பாயசத்துக்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். சீரும் சிறப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 40வது பாடலையும் 75வது பாடலையும் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வர சொல்லுங்கள். எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதாம்பாள்மா. செல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பையனுக்காக கேக்குறேன். சொல்லுங்க. பையனுக்கு 43 வயசு ஆயிடுச்சுங்க. சரி. 12/9/1973 பிறந்திருக்கான். சரி. நீங்கள் டிவி சவுண்டை குறைக்காம பேசிக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கேட்கும், எங்களுக்கு கேட்காது. அதே நட்சத்திரம். சரி. துலா லக்னம். சரி. கும்பராசி. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அதான் வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப எஸ்ஆர்எம்ல வேலை கிடைச்சிருச்சு. சரி. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. சரி. எங்க இருக்கீங்க? திருச்சியில இருக்காரா? திருச்சி எஸ்ஆர்எம் கிட்ட இருக்கோம். திருச்சியில தான். டவுன்லயே இருக்கோம். சரி. வெக்காளி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாங்க. தொடர்ச்சியாக 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டு வர சொல்லுங்க. வெக்காளி அம்மனுக்கு முடிந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அதோட திருச்சியில் வெக்காளி அம்மன் கோயிலில் இருக்கிற சனி பகவான் சன்னிதானத்துக்கு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அந்த பொங்கு சனீஸ்வரராக அங்கே அந்த சன்னிதானத்தில் இருப்பார். அவர் அர்ச்சனை பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு விசேஷமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். அதோட கும்பகோணத்தில் உள்ள பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வர சொல்லுங்கள். அந்த பிரசாதம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த பிரசாதத்தை டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் அந்த பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதான துர்கை அம்பாள் படத்தை வைத்து தினமும் கும்பிட சொல்லுங்கள். அதே போல் துர்கை காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். காத்தநாய வித்மகே கன்னியாகுமரி தீமிகை தன்னோ துர்கை பிரசோதியாத்துன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிக்க சொல்லுங்கள். விரைவிலே நல்ல திருமண பிராப்தம் கைகூறுவதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் ஜெயலட்சுமி பேசுறேன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம். என் பையன் பிறந்து 5 மாசம் ஆகுது. லக்னம் தெரியுமாம்மா உங்களுக்கு? என்னோட லக்னம் தெரியல சார். என் பையன் பிறந்து 5 மாசம் ஆகுது. அவன் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம். அவன் பிறந்தது வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், பண கஷ்டமா இருந்தாலும் சரி, எனக்கும் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் சண்டையா இருக்கு. அவன் பிறந்த நேரமா இல்ல எங்களுக்கு டைம் சரியில்லையா? உங்க நேரத்துக்கு தானேம்மா குழந்தைங்க பிறக்கும். எப்படிமா குழந்தை நேரத்துக்கு நீங்க வருவீங்க? ஸோ உங்க 2 பேருக்குமே இப்போ மகர ராசிக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். சர்ப்ப பாதிப்பு இருக்கிறதுனால குழந்தைக்குடைய ஜாதக ரீதியாக குழந்தை அமைப்புக்கு நான் லைஃப்பில் வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். குழந்தைகளுடைய அமைப்பு உங்களுடைய பெற்றோர் ஜாதகத்தை ஏற்ற மாதிரி தான் குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் வருவது உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு சிறு வயதில் கஷ்டங்கள் வருமே தவிர குழந்தை பிறப்பதற்காக பெற்றோர்களுக்கு கஷ்டம் வரும் என்று எந்த இவர் சொன்னாலும் அதை நம்பாதீர்கள். அது ஜோதிட சாஸ்திரத்தில் அது மாதிரி ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வராது. அது அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அந்த பிறக்கின்ற குழந்தைங்களும் கஷ்டப்பட வேண்டும் என்பது தான் விதி. எனவே உங்களுடைய ஜாதகத்து அமைப்புக்கு உங்களுக்கு இருக்கின்ற இந்த சர்ப்ப பாதிப்பை நீங்குவதற்கு கண்டிப்பாக ரெகுலராக எப்பொழுதும் தொடர்ச்சியாக கணபதி காயத்ரியை ஜபிப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்வதுடன் மாதம் ஒரு சனிக்கிழமை விநாயகருக்கு 9 தேங்காயால் மாலை போடுவதும் அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும் பெரிய அளவுக்கு மந்திர ஜபத்தையான கணபதி காயத்ரியை தொடர்ச்சியாக தூக்கத்தில் கூட ஜபிப்பது தான் இதற்குண்டான தீர்வை ஏற்படுத்தி தருமா. நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர்.
வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. ஷெல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் நான் 3/6/1969ங்க. சரிங்க, சொல்லுங்க. கடகராசிங்க. சரி. ஆயில்ய நட்சத்திரங்க. சரி சார், தொழில் ஒன்றும் டெவலப் பண்ண முடியாது இருக்குங்க. அதாங்க சார். லக்னம் தெரியாது இல்லையா? ஆமாங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணுங்க? சார், தொழில் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணுங்க. அதான் தொழில் தான் எப்படி என்ன. எங்க இருக்கீங்க சார்? எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஈரோடு மாவட்டம் வடபழனிங்க. சரி, ஈரோட்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. இந்த ரெகுலராக வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நாமக்கலுக்கு சென்று நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதுடன் பசுனை கொடுத்து வழிபாடு பண்ணுறதோட அங்கே எதிரிலே இருக்கிற நரசிம்மர் சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்து வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் தொழில் அமைப்பில் இருக்கிற பிரச்சனையை நீங்கக்கூடிய பரிகாரம். அதோடு வந்து மாதம் ரெகுலராக எல்லா செவ்வாய்க்கிழமையும் மதியம் 1-2 மணிக்குள் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களை தேடி பார்த்து ஒரு உணவு தானம் கொடுப்பதுடன் வாட்டர் பேக்கெட்டும் கொடுப்பது விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையில் உணவு தானத்தை கொடுப்பது போல் அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அறவே தவிர்த்து செவ்வாய்க்கிழமை மதியம் உணவு தானம் கொடுப்பதும் அருகில் உள்ள அம்பாளுக்கோ அல்லது முருகர் சன்னிதானத்துக்கோ சென்று விட்டு வருவதும் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதும் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையனும் மருமகளும் பிரிஞ்சுட்டு ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா, கேட்குது. என் பையனும் மருமகளும் பிரிஞ்சு வாழுறாங்க. சரி. அவங்களுக்கு எப்ப சேர்ந்து வாழ்வாங்கன்றத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். மேசராசி பையனுடைய பையன் தின்னம்மா. பையன் பேரு செந்தில்குமார். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், லக்னம் மகரம். சரி. வயசு 35. சரி. மருமக பேரு பாலித்தரிசி, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். மகர லக்னமாமா அவரு? யாரு? பையன் மகர லக்னம். சரி, உங்க பையனை சிரமம் பார்க்காம என்ன பண்ண சொல்லுங்க. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த விபூதியை வாங்கி வந்து தினமும் வைத்து கொண்டு வர்றதோட பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக திங்கக்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு 7 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிந்தால் ஒரு அர்ச்சனை பண்ணுவதும் 9 வாரம் தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணுவதும் அவருக்கும் அவர் மனைவிக்கு இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை பையனை வச்சு பக்தியோடு சொல்லுங்கள் 5 முறையாவது தினமும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு சென்று விட்டு வருவதும் அங்கு பிரார்த்தனை பண்ணுவதும் வருடம் பிள்ளையார்பட்டிக்கு வந்து அபிஷேகம் செய்வதும் வேண்டிக் கொண்டாலே இவருக்கின்ற உண்டான இந்த திருமண அமைப்பில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் பவானி. என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கணும். ஷெல்வி சார் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சார், என்னோட ஹஸ்பண்ட் பேர் யுவராஜ். சரி. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். சரி. லைஃப்ல ரொம்ப பண கஷ்டமா இருக்கு. அதுக்காக. லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியாது. சரி. எவ்வளவு வயசுமா அவருக்கு? அவருக்கு 32 ஆகுது சார். சரி. எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்கீங்க? சென்னையில தான் சார். சென்னையில தான் இருக்கீங்க இல்லையா? திங்கக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக சிரமம் பார்க்காம மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடு அம்மனுக்கு சென்று விட்டு வழிபாடு பண்ணுவதும் மாங்காடு அம்மனுக்கு வந்து முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் பண்ணி பச்சை கலர் புடவையை கொடுத்து அங்கே இருக்கிற மேருவில் சாத்துவதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக விடாமல் மாங்காடு அம்மனை வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு இந்த பண கஷ்டத்தினுடைய அமைப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய உத்தமமான இடம் அது. அதோடு அங்கே இருக்கிற அந்த மேருக்குண்டு அவ்வளோ பிரசித்தி பெற்ற அமைப்பு. திங்கட்கிழமையில் கண்டிப்பாக உணவு தானம் கொடுப்பதை மட்டும் விடாமல் செய்வதனால் விரைவிலே வந்து எப்பேற்பட்ட பண கஷ்டமும் சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. நன்றிம்மா. இந்த சென்னை சில்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு நேர்களோட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில்களையும் பரிகாரங்களையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.